குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவு 1:50 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். கடகத்தில் குரு உச்சம். உங்களுடைய ராசிநாதன், அதாவது தனுசு ராசியினுடைய அதிபதியே குரு பகவான் தான். இது வரைக்கும் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துட்டே இருந்தார். ஓரளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருந்தீங்க. இப்போ அந்த குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு மறைவு, அஷ்டம குரு அப்படின்னு சொல்லி நிறைய பயம்புறுத்தலான நிறைய விஷயங்களை கேட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாகி அவர் உச்சமடைகிறார். இப்போ குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் ரெண்டனா இருக்குது. அந்த ஒரு கிரகம் பயிற்சியானாலும் எல்லா இடத்துலையும் தீமையை செஞ்சிடாது, அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் நன்மையும் செஞ்சிடாது. ப்ளஸ் மைனஸ் ரெண்டே இருக்கும். இப்போ அந்த குரு பயிற்சியால் தனுசு ராசிக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு, என்னென்ன தீமைகள் உண்டு, தீமைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி செய்துக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். குரு பகவான் கடகராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறது ஜூன் மாதம் 2ஆம் தேதி. எகைன் அவர் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆவார் அதிசாரமாக. அது அக்டோபர் 31 அன்னைக்கு அந்த பயிற்சி நடக்குது. எகைன் அவர் வக்ரமாகி வக்ரகதியில் சிம்மத்திலேருந்து எகைன் கடகத்துக்கே போவார். அது எப்படின்னா ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 2027, அடுத்த வருஷம். இதுதான் அந்த குருவோட நகர்வு. இதுதான் குருவோட நகர்வு. அதுக்கப்புறம் மறுபடியும் கடகத்துக்கு போனாலும் மறுபடியும் குரு பயிற்சி ஆச்சுன்னா அது குரு பயிற்சியாகவே எடுத்துக்கொள்ளப்படும். கடகத்திலேருந்து சிம்மத்திற்கு இப்போ எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே போல். ஸோ அப்போ இந்த வக்ரம் ஆகுது இல்லைங்களா, அதிசாரம் ஆகுது, வக்ரம் ஆகுது. இதனால் அந்த 2.5 மாதம் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்துடுமா, ஏதாவது சொல்லக்கூடிய பலனில் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் பெரிய லெவலில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றும் ஏற்படாது. ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஒரு 80% பலன் குரு உச்சம் பெற்ற குரு என்ன பலனை தர காத்திருக்கிறார் அதுதான் உங்களுக்கு தரப்போகிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் தெளிவாக இருந்துக்குங்க. அப்புறம் அந்த அஷ்டம குரு பூரா பாதிப்பு தான் கொடுக்கும். எக்கனாமிக்கலாக டவுன் பண்ணிடும். அது அந்தளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சில விஷயங்களை மட்டும் நம்ம கண்காணிச்சுட்டே வந்தோம், சில விஷயங்களை நம்ம செய்யாமல் தவிர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். ரைட்? அப்படி என்னென்ன விஷயங்கள் என்ன ஏதுங்கிறதா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்புறம் குரு பார்வைக்கு ஒரு பலன் உண்டு இல்லையா, அந்த குரு பார்வை என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குரு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார், ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார், ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பார். அப்போ அர்த்தராஷ்டம சனியினுடைய பாதிப்பு சுத்தமாக குறைஞ்சு போச்சு தனுசு ராசிக்கு. இதுக்கு மேலே நன்மை என்ன வேணும்? சுத்தமாக குறைஞ்சு போச்சு. ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. சனி தான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது. சனியோட தொந்தரவையும் அந்த குரு பகவான் நியூட்ரல் பண்ணிடுவார். என்ன வேணும் இதுக்கு மேலே? சரி, இப்போ அட்டமத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பலனை தர காத்திருக்காரு? முதல்ல உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும் இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம். இதுக்கு முன்னாடி இருந்த தெளிவு இனிமேல் இல்லாமல் இருக்கும். அப்போ உங்களுடைய சுய முடிவுகளை, மிக முக்கியமான மாற்றங்களை உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடிய வெல்விஷராக இருக்கக்கூடிய நபர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஒப்பீனியனும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுக்கிறது நல்லது. தனிப்பட்ட சுய முடிவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான முதல் ஸ்டெப் இது தான். சரி, 2வது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். அடுத்தவனுடைய காரியத்துக்குள்ளே உள்ளே போகவே கூடாது. ஏன்னா போய் 8ல் உட்காந்துருக்கு, 8ல் உச்சமாகுது. அடுத்தவங்களுடைய குடும்பத்தில் நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணால் அவங்க குடும்பம் நல்லபடியாக ஆயிரும், நல்லா சேர்ந்துரும், பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. ஆனால் நம்மளுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் மனசுக்குள்ளே இருக்கும். நம்ம போய் பேசினா அங்கே சரியாயிடும், நம்ம போனாவே அங்கே ரெடி ஆகிடும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டை தயவு செஞ்சு மூட்டை கட்டி தூக்கி விசிறிடுங்க. ஆகாது. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னொருத்தருக்கு நான் காசு கொடுத்து அந்த காசு திரும்பி வந்துடும் நினச்சி தைரியமாக கொடுப்பீங்க. முக்கியமாக தனுசு ராசி மேக்ஸிமம் இந்த ஃபினான்ஸ் பண்ணுறது, சீட்டு போடுறது, ஏழை சீட்டு அந்த மாதிரியெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒன்று அவங்க லைஃப்பில் அது பண்ணாமல் போக மாட்டாங்க தனுசு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கான்ஃபிடென்ட்டாக நம்ம கொடுப்போம். அவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துடும், பல மடங்கு அதிகமாக வரும். காசு வட்டி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்பி கொடுப்போம், காசு ஏமாந்து போயிடும். ஸோ அது ஆகாது, அது ஆகாது. சொந்தமாக வந்தோமோ அண்ணனோ தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி வட்டி காசைப்பட்டு காசை கொடுக்காதீங்க. 3வதா
உங்களுடைய வண்டி வாகனத்தை யாருக்கும் ஓசு கொடுக்காதீங்க. வண்டி வாகனத்தை யாருக்கும் ஓசு கொடுக்காதீங்க. கொடுத்தா விபத்து செலவு கன்ஃபார்ம். நம்ம கொடுத்ததுனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு நம்மளுக்கு ஒரு கில்ட்டினஸ் வந்துடும். ஸோ இந்த விஷயங்களில் முதல்ல கவனமாக இருங்க. இதை தாண்டி வேறு என்னெல்லாம் நன்மை நடக்குது? வீடு வண்டி வாங்கணும், சொத்து சுகம் சம்மந்தமான விஷயங்கள் ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது. கடன் வாங்கி கடன் கட்ட முடியல, வீட்டின் மேலே கடன் வாங்கினது கட்ட முடியல, வாகனத்தின் மேலே கடன் வாங்கினது கட்ட முடியல, அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது சரியாகும். தாயாருக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறைஞ்சு தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடைவது இந்த காலகட்டம் நீங்கள் பார்க்க முடியும். படிப்படியாக தாயாருடைய உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். உறவுகளால் இருந்து வந்த சில கசப்புகள் சரி செய்யப்படும் அப்படிங்கிறது சொல்லுது. உறவுகளால் முன்னாடி கடந்த காலகட்டங்களில் ஓவராக கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்க. தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் ஆளாகி நம்மக்கிட்ட நான் வாங்கி சாப்பிட்ட ஆள்களே நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக பேசி நம்மளை துன்புறுத்தின டைம்லாம் நடந்தது முன்னாடி. இப்போ அந்த உறவுகளால் ஏற்பட்ட கசப்புகள் எல்லாமே நீங்குது. உறவுகள் உங்களை தேடி வர்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. இது நேராக கிடையாது. மூணாவது மனுஷங்க மூலயமா எப்படி நம்ம நம்ம மூஞ்சியில் முழிக்கிறதுன்னு தெரியாமல் மூணாவது மனுஷங்க மூலயமா ஏதோ ஒரு வகையில் நம்மகிட்ட லிங்க் ஆகிறதுக்கோ நம்மளை தேடி வர்றதுக்கோ ஒரு வாய்ப்புகள் அது ஏற்படுத்துது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். அப்போ அந்த உறவு தேவையா, அது உண்மையான உறவா இல்லையா நம்ம அனலைஸ் பண்ணி சேர்த்துறதா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். என்னென்னா தனுசு ராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸு, அந்த உறவுகளை சேர்த்த வேண்டாம் அப்படிங்கிறது தான். உண்மையான மனநிலைமை இருக்கக்கூடிய ஒரு உறவுகளாக இருந்தால் டைரெக்டாகவே பேசிடுவாங்க. அதுக்கெல்லாம் தூதெல்லாம் விட மாட்டாங்க. தூது விடுற மாதிரியான ஒரு அமைப்புல தான் இப்போ காட்டுது. ஸோ உறவுகள்கிட்ட கவனமாக இருங்க. நம்மளை தேடி வர்றாங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதில் கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுது. வண்டி வாகனங்களை தனித்து இயக்க வேண்டாம். தொலைதூர பயணங்கள், முக்கியமாக இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. தனித்த இரவு நேர பயணங்களை துளாராசி என்பவர்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. ரைட். ராசிநாதனே 8க்கு போகிறாரு. நம்மளே தான் பிரச்சனையை தேடி போவோம். என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம அதை போய் தடுத்து நிறுத்தணுங்கன்னு அவசியம் இருக்குது. நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்கலாம், நம்ம வருமானத்தை நம்ம பார்க்கலாம், நம்ம குழந்தை குட்டின்னு நம்ம நல்லபடியாக வளர்க்கலாம். நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்குது அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இந்த வரக்கூடிய அந்த அஷ்டம அஷ்டம குருவினுடைய பாதிப்புகள் 1% கூட உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. உங்களை தாண்டி நீங்கள் வெளியே யோசிக்கும் போது தான் பிரச்சனை உங்களுக்குள்ளே வருது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி சார், இதெல்லாம் பண்ணிட்டோம், அதனால் குருவினுடைய பாதிப்பு எங்களுக்கு இல்லையா, அஷ்டம குருவினுடைய பாதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் இந்த விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் இதை மட்டும் ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்ற 11 ராசிகள் ஜெயிக்கிறத விட தனுசு ராசி 200% நல்ல பிளேஸுக்கு போகும். அடுத்த வருஷம் இந்த டைம் குரு பயிற்சி ஆகிறதுக்குள்ள தனுசு ராசி அடுத்த லெவலை ரீச் பண்ணிடும். நீங்கள் எந்த லெவலில் பிரச்சனைகளை சந்தித்தாலும் சரி, கண்டிப்பாக அதிலிருந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சி அதுலேருந்து மேலே குருவாகி போகிறத உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, எதனால நீங்கள் பிரச்சனையில் சிக்கினீங்க, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் குரு பகவான் வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். யாரோ உங்களுக்கு தெய்வம் போல் ஒருத்தர் உங்களை கைட் பண்ணுவாங்க. இதை பண்ணு, இதை பண்ணாது, இப்படி பண்ணால் அதில் பிரச்சனை ஆகிடும், இதை பண்ணால் அதுலேருந்து வெளியே வந்துடலாம், எது வேணுமோ அதை பண்ணு, எது வேணாமோ அதை விடு அப்படின்னு சொல்லி உங்களை ஒருத்தர் கைட் பண்ணுவாங்க தெய்வம் போல். அந்த வேலை முடிஞ்சது அந்த நபரை நீங்கள் மீட் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது, டிஸ்டன்ஸ் அதிகமாயிரும். ஆனால் கரெக்டாக அந்த டைம் வரும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் அந்த அட்டம குரு உங்களுக்கு செய்வார். அப்போது பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த குரு பயிற்சியிலே உங்களுக்கு கிடைக்குது. இனிமேல் அந்த அளவுக்கு லோட் ஆகாமல் உங்களால் பார்த்துக்க முடியும். ஏன்னா அடுத்து 9 குரு வந்துடும். 9க்கு அப்புறம் 10ஆம் இடம், 11ஆம் இடம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குரு பயிற்சி அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிகள் சாதகமாக இருக்குது. ஸோ இப்போ பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கிது. அதை சரி செய்கிறதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரி செய்துக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ரைட். வேறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சார் இது நாள் வரைக்கும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காமையே இருந்தது. இப்போ என்னென்னா உங்களுடைய திறமை மறைக்கப்படும். வேற ஏதோ விஷயத்தில் நீங்கள் ஒரு புகழ்பெற்ற ஒரு நபராக தெரிவிங்க மற்றவங்களுக்கு. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்குது, உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு சரியாக போய் சேர அந்த காலகட்டம். ஏதோ ஒரு வகையில் நம்ம ஃபேமஸ் ஆனால் போதும், ஏதோ ஒரு வகையில் நம்ம டெவலப் ஆனால் போதும், இருந்த கஷ்டங்கள் தீர்ந்தா போதும்னு சொல்லி அந்த விஷயத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஓகே.
இதெல்லாம் வந்து குரு அட்டமத்தில் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் சொல்லிட்டேன். பின்ன பிரச்சனைகள் இருந்தால் தீர்வுகளும் கிடைக்குன்னு சொல்லியிருக்கு. இப்போ குருவோட பார்வை முதல்ல 2ஆம் இடத்திற்கு. குடும்பம் அமையாத தனுசு ராசி அன்பர்கள் அல்லது குடும்பம் ஆல்ரெடி அமைஞ்சு சண்டை சச்சரவுகளோட பிரிந்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக ஒன்று சேர வைக்கும். 2வது, குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குது. 2வது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களில் யார் கல்பரேட், அதாவது கூட இருந்துகிட்டே குழி வரிக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர் யாருங்கிறது அந்த காலகட்டம் தெரிஞ்சிடும். நம்மகிட்ட நல்லாயம் பேசி போட்டு நம்மளுக்கு எகெயின்ஸ்ட் செயல்படுவாங்க வெளியில் போய். ஸோ அந்த ஒரு கருப்பாடை அந்த காலகட்டம் கண்டுபிடிச்சிருவீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. கண்டிப்பாக தெரிஞ்சிடும். சரிங்களா? இதனால் வரைக்கும் நம்மள்கிட்ட நல்ல பேர் வாங்கினா அந்த நபர் யார் என்னங்கிறது தெரிஞ்சது, துரோகி யாருங்கிறது தெரிஞ்சிடும். 3வது, உங்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான வழியில் போயிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சீர்படுத்தப்படும். உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைப்போம். ஹெல்த் ரிலேட்டடாக சரியாக இருக்கணும், சரியாக வாக்கிங் போகணும், சரியாக எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மாறிடும். அதுக்குள்ளே போயிடுவோம். டெய்லி காலையில் நேரமே எந்திரிக்கணும், வாக்கிங் போகணும், பிடிக்கணும், அந்த எண்ணம் வந்துடும். தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடம்புக்கு எது ஆரோக்கியமான உணவுகளோ அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். 2வது. 3வது, எங்கே எதை பேசணும், எங்கே எதை பேசக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு பேச ஆரம்பிச்சிடுவீங்க. 3வதா, சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு ஸ்டாமினா இருக்குது இல்லையா, அது இந்த காலகட்டம் கிடச்சிடும். எப்போவோ யாருக்கோ கொடுத்த வாக்கெல்லாம் அந்த டைம் காப்பாற்ற நினைப்பீங்க, காப்பாற்றவும் செய்வீங்க. 4வதா, கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா சரியாகும். முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிம்பிள்ஸ், ஏக்கனே, அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது, ஸ்கின் அலர்ஜி இருக்குது, இது எல்லாமே வந்து கட்டுக்குள்ளே இருக்கும், இல்லை சுத்தமாக சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லும். வீடு, வண்டி, வாகனம், நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தொழில் ரீதியாக சின்ன சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு சஜஸ்ட் பண்ணுறேன் நான். ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னதான் குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு இருந்தாலும் அங்கே சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. 2வது, குரு அட்டமத்திலிருந்து அதை பார்க்குறாரு. 4ஆம் அதிபதியை 8க்கு போயாச்சு. அப்போ புது இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துக்கிறது நல்லது. பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணாமல் சின்ன சின்ன லெவலில் பண்ணலாம். ஆனால் முக்கியமாக சனியினுடைய அமர்வுக்கு குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய நாலேஜை, உங்களுடைய அறிவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக சக்க லாபம் கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட்? உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருங்க. சரி, இப்போ என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது? அதிகமான ஆசை. 11ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை முன்னே இருந்தது, இப்போ கிடைக்கல. முன்னே இருந்த மாதிரியே நிறைய ஆசைப்பட்டா அது போலயே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நப்பாசை இருக்கக்கூடாது. இருக்கிறதும் காலியாயிடும். மூத்த சகோதரம், பாலிய நண்பர்கள் மூலமாக கசப்பான அனுபவங்களே கிடைக்குமே தவிர நல்ல அனுபவங்கள் கிடைக்காது. ஸோ அப்போ அந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. 2வது, சுய சிந்தனை அதிகரித்து கொண்டு நான் தான் பெருசு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற அந்த என்ன சொல்கிறது, அந்த மிதப்பை விட்டுறணும். இந்த காலகட்டம் அதை விட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்னா நம்மளை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு கிடைக்கக்கூடிய நன்மைகளை இங்கே விட்டுருவோம். நடக்கக்கூடிய விஷயங்களை, ஏன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்புன்னு வர்றதே வந்து ஏதோ ஒரு அட்வைஸ் மூலமாக தான் வரும். இந்த காலகட்டம் தெய்வம் அப்படி தான் உங்களுக்கு உதவி செய்ய போகுது. நான் தான் பெருசு, நீ என்ன சொல்லி நான் கேட்குறது அப்படின்னு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ சுய விருப்பு வெறுப்புகளை வெளியில் காட்டாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுய விருப்பு வெறுப்புகளை வெளியே காட்டக்கூடாது. உங்களை பற்றி தேவையில்லாத பேச்சை நீங்கள் பேசவே வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லுது. சரி, 3வதா, புதிய மாற்றங்களை தவிர்க்க வேண்டும். ஆபரணங்களை தொலைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். புதிய மாற்றங்களை தவிர்த்தரணும். இடமாற்றமோ தொழில் மாற்றம் எதுனாலும் புதிய மாற்றங்கள் தவிர்க்கணும். ஸோ இதெல்லாம் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. நிறைய மைனஸ் இருக்குது, நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது. இந்த காலகட்டம் ப்ளஸ்ஸை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் மைனஸை குறைச்சிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டால் சிம்பிளாக எஸ். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் கோவிலுக்கு போங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமைக்கு இந்த வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பாதிப்புகள் எல்லாமே குறைந்து நன்மைகள் நிறைய நடக்கும். மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அனைத்துமே நன்மை நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.